உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். போன மாசம் 15 கிட்டத்தட்ட ஒரு 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கினிய மேஷராசினியர்கள் எப்படி இருக்க போது மேஷராசினியர்களுக்கு இந்த ஒரு மாதம் அப்படின்னு, யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீரோ, யாரெல்லாம் வாத்தியார் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்கும் அபிரிவிதமான காலகட்டம் இனிதே ஆரம்பம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20-25 தேதிக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு திருக்கணிதப்படி ராகுவும் பயிற்சி ஆகிடுச்சு. 12ல் இருந்த ராகு பயங்கரமாக தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருந்த தன்மையெல்லாம் மாறி இப்போ 11ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இந்த பக்கம் கீழே இருந்து கேது மேலே ஏறி சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா, தடையனைத்தும் விலக போகிறது. எதிர்பாராத இடத்துல பணவரவு அதிகரிக்க போகுது. ஏன்னா எப்பயுமே தனம் வாக்கு ஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி வர்றது எப்பயும் நான் சொல்லுவேன். 5ஆம் இடம் அப்படின்றதே ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம். அந்த இடத்துல அந்த இடத்த அதிபதி உச்சமாறதும் சரி, அந்த இடத்த அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றதும் சரி, மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றமான காலகட்டம் தான். ஸோ ஜூன் முதல் 15 தேதிகளுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி வந்துகிட்டே இருக்க போகுது. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இப்போ தரேன், அப்போ தரேன்னு சொன்னவங்க எல்லாம் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் கமிஷன் பேஸில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தீங்களோ, அத்துணை பேருக்கும் மிகச்சிறப்பான ஒரு யோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, தடை விலக போகிறது, வருமானம் அதிகரிக்க போகிறது, பயணங்கள் மூலமாக ஒரு சில அலைச்சல்கள் உங்களை தேடி வரப்போகிறது. அதுவும் கோவில், குளம், நிர்வாகம், உங்களுடைய தொழில் சார்ந்த பயணங்கள் அப்படின்றத நீங்க மேற்கொள்ள போகிறீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்க வீட்டில் போயிருப்பீங்க, இப்போ இந்த தடவை போற ட்ரிப் நண்பர்கள் மூலமாக போகக்கூடிய ஒரு ட்ரிப்பா இருக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறது, பழைய ஃப்ரெண்ட்ஸோட உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, பழைய நினைவுகளை பற்றி பேசுதல் அப்படின்ற மாதிரி இந்த 3ஆம் இடமே நட்பு வட்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல குரு அமரும் போது அதுக்கு 12ஆம் இடத்தில் சூரியனும் அதனோடு சேர்ந்து சூரியனும் இருக்கக்கூடிய அமைப்பு சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. இது குரு சூரியனோடு சேர்ந்திருக்கிற நேரம் சிவராஜ யோகம். அந்த நேரத்துல ஜொலிக்க போறீங்க மேஷராசிக்காரங்க. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் முதல் 15ஆம் தேதி திட்டமிட காரியம் திட்டமிடபடியே நடக்க போகிறது. கொஞ்சம் தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக போகிறது. கோவில் குளம்னு போயிட்டு வர போறீங்க. வியாபார உத்தி பெருகுவதற்கான வாய்ப்புகள் தான் மேற்கொள்ள போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாமல் நிறைய ஸ்பீடாக இயங்க போறீங்க. நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய டேட்டா கிடைக்க போகிறது. உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. ஓகே, ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிவராஜ யோகத்தில் மேலோங்க போகிறீர்கள். சூரியன், குரு அப்படியே கொஞ்சம் தள்ளி அப்படியே புதனெல்லாம் வெட்டி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது மிகச்சிறந்த மேன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பயணங்களால் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாராத ஒரு சின்ன செலவு மட்டும் எட்டி பார்க்க போதோ, ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். வரவு ஒரு பக்கம் வந்தாலுமே செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனா கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு தெரிய போகிறது. இது வரைக்கும் இல்லாம சொந்த காலில் நின்று சுயமா நின்று ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள போகிறீர்கள். அதற்கு அத்துணை கிரகங்களும் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்க போகிறது அப்படின்றதான் உண்மை. மேஷராசிக்காரை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ்ல இருக்குங்க. கவலைப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க படிக்கிற மேஷராசி குழந்தைகளா இருந்தா இந்த தடவை உங்களுடைய படிப்பினுடைய தன்மை அதிகரிக்க போகிறது. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய படிப்பு ஸ்தானத்துல 2ல 5ஆம் வீட்டு அதிபதி யூஸ்வலே இந்த பாலப்பள்ளின்னுலாம் சொல்லுவாங்க. இந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்றது பாலக்கல்வி. 12th வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சூப்பரா படிப்பீங்க. ஜூன் 15 ஸ்கூல் திறந்த உடனே அப்படியே நீங்க தான் லீடரு, நீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே அழகா இயக்கிறதுக்கு கிரகங்கள் தயாராக இருக்கிறது. ஓகே, நீங்க விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு தான் இப்போ மிகச்சிறந்த காலகட்டம். நீங்க தரகு ஏஜென்ட்ஸ் பண்றீங்க, நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சீருடை பணி செய்து, காவல் பணி செய்து, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சொந்த காலில் நீங்கள் நிற்பவர்களாக இருந்தீர்களே ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான யோக கட்டம். உங்களுடைய தொழிலை இன்னொரு பிரான்ச்சு போடுவதற்கான ஆயத்த பணிகள் இனிதே ஆரம்பம். நீங்கள் மேஷ ராசி மட்டும் இல்லைங்க, மேஷ லக்னமாக இருந்தால் கூட, இல்லை உங்களுடைய லக்ன புள்ளி இந்த மேஷம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய 3 அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3ல் எங்கே விழுந்ததாலுமே இந்த பலன் உங்களுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய பலனாகத்தான் இருக்கும். பெண்களாக இருந்திருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடுங்க. இது வரைக்கும் இல்லாமல் உங்களுடைய சொல்வாக்கு அதிகரிக்க போகிறது.
வீட்டுக்கார் பாத்திரம்லாம் தேய்ச்சி கொடுப்பாருன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு எப்பயும் இல்லாத அளவுக்கு இணக்கம் அதிகரிக்க போகிறது. ஸ்பௌஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரொமான்ஸ் ரகசியத்துக்குள்ளலாம் போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியட். எப்பயுமே 5ஆம் இடம் சொல்றதே காதல். அந்த காதல் குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது தாங்க அது நல்ல குடும்பம். அது இல்லாட்டி என்ன இத்தனை நாள் ஐயோ ட்ரையா போயிட்டு இருந்த மேஷராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை காதல் இனிக்க போகிறது. கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அத்தனை மேஷராசிக்காரங்களுக்கும் டும் டும் சத்தம் கேட்க போகிறது. நிறைய பேருக்கு இந்த ஆவணி மாதம் புரட்டாசி மாதம்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பார்க்கறது சடங்கு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்குது. சூரியனுடைய டிரான்சிட்டும் சரி, குருவுடைய பயிற்சியும் சரி, சுக்கிரன் அழகாக அப்படியே மேஷத்தில் உட்கார போகிற 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள் வருதல் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம். 2க்கும் 7க்கும் உடையப்பட்டவன் ராசியில் அமரும் போது அப்படியே அழகாக தெரிவிங்க. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய மல்லிகை பூச்சிக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய ஆண்களாக இருந்தால் நல்லா உங்களை நிறைய பெர்ஃப்யூம் போட்டு வெளில போகணும் அப்படின்ற மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். திடீர்னு கண்ணாடி 2-3 தடவை பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு அழகான தருணம் அப்படின்னு சொல்லலாம். அதுதானே வேணும் வாழ்க்கையில். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஓடிட்டே இருந்தால் எப்படி? இந்த மேஷராசிக்காரங்க அறிவாலும் அழகாலும் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஜூன் மாதம் அப்படின்றது இருக்கு. ஜூன் முதல் 15 தேதிகள் ஒரு மாதிரியான பலனும், அடுத்த 15 தேதிகள் ஒரு மாதிரியான பலனும் சூரியனுடைய டிரான்சிட்டை வச்சு மேஷராசிக்காரர்களுக்கு நிகழ்கக்கூடிய அமைப்பா இருக்கு. முதல் 15 நாட்கள் சின்ன சின்ன அலைச்சல் வருவதற்கான நேரம், தடைகள் கொஞ்சம் அப்படியே தவிடுபடி ஆறுதலான நேரம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான நேரம், நிறைய விஷயத்தை பத்தி வேலையை பத்தி யோசிச்சு அதுல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கான நேரம் எல்லாம் இருக்கு. அடுத்த 15 நாள் உங்கள் நண்பர்கள் மூலம் ஒரு ஆதரவு, நிறைய டேட்டா கிடைக்கிறது, நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, உங்களுடைய சொல்வாக்கும் உங்களுடைய செயலும் மேலோங்கிறது, இது வரைக்கும் இல்லாத தைரிய வீரிய விஜயம் மேலோங்கிறது. ஏன் தெரியுமா? இத்தனை நாள் ராசிநாதன் அப்படியே ஒரு மாதிரி நீச்சகதியில் உட்கார்ந்து கொஞ்சம் வலுவிழந்து இருந்தார். ஆனால் இப்போ 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேலே அப்படியே என்ன பண்ணுவார்னா, ஜூன் 6க்கு மேலே செவ்வாயுமே சூரியன் இருக்கக்கூடிய சிம்ம வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். சூரியனோட சொந்த வீடான சிம்ம வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவார். என்னதான் அங்கே கேது இருந்தாலும் செவ்வாய் கேதுவை போல் செயல்படுவார், கேது செவ்வாயை போய் செயல்படுவான்ற காம்பினேஷனில் கொஞ்சம் பலம் அதிகமாகத்தான் இருக்குமே தவிர நிறைய ஞானம் மேலோங்கும். மேசராசிக்காரர்களுக்கு நுட்பமான அறிவு இருக்கலே ரொம்ப தேவைப்படுறது இதுதாங்க. எதை எங்கே எப்படி பிடிக்கணுன்ற சூட்சமம் தெரிஞ்சால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதை அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கான நுட்பத்தை லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஆகிய செவ்வாய் கொடுப்பாரு. அதற்கு கேது ஆமாம் என்று உங்களுக்கு வழிமொழிவார். அந்த அளவுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு மதிநுட்பம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சிவராஜ யோகத்தால் சிந்தைகள் அனைத்தும் நிறையக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஓகே, இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, மேஷராசிக்காரங்க நிறைய மீன் பார்ப்பீங்க. மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய மீன் பார்க்கறது, மீன் தொட்டி பார்க்கறது, எங்கேயாவது போகும்போது மீன் இமேஜ் பார்க்கறது, வீட்டுக்குள்ளேயே அப்படியே மீன்கள் துள்ளி விளையாடுறத பார்த்து, நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே அப்படியே மீன் ஓடுறத பார்க்கறது, இல்லை மொபைலை திறந்தாலே ஆற்றுல மீன் குதிக்கிற மாதிரி பார்க்குறது, எப்படியோ ஒன்று மீன் அப்படின்ற அந்த தன்மை அந்த கேது உங்கள் கண்ணில் படுவார். சில பேருக்கு உங்களோட நல்ல விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு, பிரபஞ்சம் உங்களை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிறதுன்றதை நீங்கள் உணர்றதுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் வச்சுருந்தீங்கன்னா அந்த மீன் லைட்டாக அப்படியே இறந்து விடும். எப்பயுமே நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகள் தான் நமக்கு வரக்கூடிய கெட்டதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வங்களாக இருப்பார்கள், ஒரு ஆத்மாவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை மேஷராசிக்காரங்க மீன் வச்சு உங்கள் வீட்டில் மீன்லாம் இறந்து போச்சுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட காலம் எல்லாம் அப்படியே விலகி போயிட்டே இருக்கு. பிரபஞ்சம் உங்களோடு இருந்து உங்களை அருள்பாவித்து கொண்டிருக்கிறது என்ற சமிக்கைகளை இதன் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். சூப்பராக இருக்குது. மேஷராசிக்காரர்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இந்த தடவை முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்குது. முடிஞ்ச திருத்தணி போயிட்டு வந்துருங்க ஒரு தடவை. திருத்தணி முருகன் வழிபாடு உங்களுக்கு பலவிதமான திருப்பங்களையும் பலவிதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையும். முருகன் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். சூப்பராக இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு.